வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் ரோட்டு கடை ஸ்டைலில் சிக்கன் பக்கோடா எப்படி பண்ணுறது, வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். கழுவிட்டு எலும்பு இல்லாத சிக்கன் எடுத்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதுக்கு போட வேண்டிய மசாலாவில் தான் இதோடைய டேஸ்ட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கோங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்பூனில் காட்டுறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மேலே மிளகாய்த்தூள். அப்புறம் சிக்கன் மசாலா எது வேணாலும் போட்டுக்கோங்க. குழம்பு மசாலா வேண்டாம். சில்லி சிக்கன் மசாலா அல்லது சிக்கன் 65 மசாலா 1 டேபிள் ஸ்பூன். ரோட்டு கடையில் மொறுமொறுன்னு இருக்கிறதுக்கு ரகசியம் இந்த அரிசி மாவு தான். அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன். பச்சரிசி மாவு போட்டதுக்கப்புறம் கடலை மாவு 2.5லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடலை மாவு தான் அந்த திக்னஸ் வந்து கொடுக்கும், பக்கோடா ஃப்ளேவர் வரும். கடைசியாக 3/4 டேபிள் ஸ்பூன் மட்டும் கார்ன்ஃப்ளவர். வரிசையாக அடுத்தடுத்த பொருட்களை சேர்க்க வேண்டியதான். 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிக்கனில் வந்து நல்லா பிடிக்கிறதுக்காக. எல்லாத்தையும் சேர்த்து கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. எல்லா பக்கமும் போன்லெஸ்ஸும் போடுங்க, கொஞ்சம் எலும்பு இருந்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. அப்போ தான் மசாலா பிடிக்கும். நான் இன்றைக்கி ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, ஹோட்டல் ஸ்டைலில் வரணுன்னா. அரை மணி நேரம் நல்லா ஊறியாச்சு. இது ரெடியாக இருக்குது. இப்போ ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். ஒரு கடாயில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடாகணும். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. எப்போவுமே இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணுறது, பொரிக்கிற ஐட்டத்துக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாகணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எண்ணெயில் ஒட்டாது, அடியில் போய் உட்காராது. இப்போது சிக்கன் பக்கோடாவை ஒவ்வொன்றா போடுங்க. கையில் உதிரி உதிரியாக பிழிஞ்சு விடுங்க. பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன், போட்ட உடனே திருப்பக்கூடாது. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே அது வேகணும். வெந்து கொஞ்சம் அப்படியே மேலே எழும்பி வரும். அதுக்கப்புறம் தான் திருப்பி விடணும். போட்ட உடனே திருப்பினீங்கன்னா அடியில் வந்து ஒட்டிக்கும். இந்த சைடு ஒரு 3 நிமிஷம், இன்னொரு சைடு ஒரு 4 நிமிஷம் வேக வச்சுருங்க. நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். ரொம்ப கருகிராமல் பார்த்துக்கோங்க. எடுத்துடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா சிக்கனையும் பக்கோடா மாதிரி பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். ரொம்ப ரொம்ப சுவையான ரோட்டு கடை ஸ்பெஷல் சிக்கன் பக்கோடா வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். இதே மாதிரி எல்லா பக்கோடாவையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளை வச்சே சிக்கன் பக்கோடா ரோட்டு கடை ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.